ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 45. யுவாம் மாம் புத்திர பாவேன பிரம்ம பாவேன ச சக்ருத் சிந்தயந்தௌ கிருத ஸ்நேகௌ யஸ்யா தே மத்கதிம் பராம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். யுவாம் கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும், மாம் என்னிடம், புத்திர பாவேன உங்கள் மகனாக, பிரம்ம பாவேன நான் பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்து, ச மேலும் அசக்ருத் இடைவிடாமல், சிந்தையந்தோ அவ்வாறாக என, கிருத ஸ்நேகவ் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டு, யாஷ்யேத இருவரும் அடைவீர்கள், மத்கதிம் எனது ஆன்மீக உலகத்தை, பராம் இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னதமான. டிரான்ஸ்லேஷன். கணவன் மனைவியான நீங்கள் இருவரும் என்னை உங்கள் மகனென்று இடையராது நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் பகவான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறு அன்புடனும் பாசத்துடனும் இடையராது என்னை பற்றி சிந்திப்பதால் பரமபதத்தை அடைவதெனும் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை நீங்கள் பெறுவீர்கள். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தன்னுடன் நித்திய தொடர்பு கொண்டுள்ள தன் தாய் தந்தையருக்கு பகவான் கிருஷ்ணரால் அருளப்பட்ட இந்த உபதேசமானது குறிப்பாக பரமபதத்தை அடைய விரும்புபவர்களுக்கென உள்ளதாகும். பக்தரல்லாதவர்கள் நினைப்பது போல பகவானை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைக்கக்கூடாது. பரமபுருஷரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நேரடியாக தோன்றி மனித சமூகத்தின் நன்மைக்காக அவரது உபதேசங்களை விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரை ஒரு சாதாரண மனிதனென்று நினைக்கும் மூடர்களும் அயோக்கியர்களும் தங்களது புலன் திருப்திக்காக பகவத்கீதையின் உபதேசங்களை திரித்து கூறுகின்றனர். பகவத்கீதையை ஏதோ ஒரு கட்டுக்கதையாக பாவித்து அதை திரித்து கூறுவது இன்றைய புலவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நாகரிகம் ஆகிவிட்டது. இத்தகைய தப்பான கருத்துரைகளால் தங்களுடைய வாழ்வை மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கையையும் இவர்கள் நாசமாக்கி விடுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணர் உண்மையானவர் அல்ல, குருஷேத்திர யுத்தமும் உண்மையானதல்ல, மற்றும் பகவத்கீதையிலுள்ள விஷயங்களும் உண்மையானவை அல்ல என்ற இந்த எதிர்வாதத்தை கிருஷ்ண பக்தி இயக்கம் எதிர்த்து வருகிறது. விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர்கள் பகவத்கீதை உண்மையுருவில் என்ற நூலை படிப்பதால் அதை அடைய முடியும். குறிப்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவத்கீதையின் உபதேசங்களை வலியுறுத்தியுள்ளார். யாரே தேக்க தாரே கக கிருஷ்ண உபதேச. அதாவது வாழ்வின் மிக உயர்ந்த வெற்றியை அடைய விரும்பும் ஒருவர் பகவத்கீதையை பகவானால் பேசப்பட்டது போலவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையை இவ்வாறு ஏற்றுக்கொள்வதால் மனித சமுதாயம் முழுவதும் பூரணத்துவமும் மகிழ்ச்சியும் உடையதாக மாறும். பகவான் கிருஷ்ணர் நந்த மகாராஜனின் வசிப்பிடமான கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது தேவகியும் வசுதேவரும் கிருஷ்ணரிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள் என்பதால் கிருஷ்ணரை அவர்கள் தங்கள் மகனாகவும் பகவானாகவும் இடையராது நினைக்க வேண்டுமென்று பகவான் அவர்களுக்கு உபதேசித்தது கவனிக்கத்தக்கதாகும். இது அவர்களை எப்போதும் பகவானுடன் இணைத்து வைத்திருக்கும். 11 ஆண்டுகளுக்கு பின் பகவான் கிருஷ்ணர் அவர்களது மகனாக மதுராபுரிக்கு திரும்பி வரப்போகிறார். எனவே பிரிவு என்ற கேள்விக்கு இடமில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 45 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.